சனியினுடைய அமைப்பு பொதுவாக ஜென்மத்தில் இருக்கும் பொழுது மெடிடேஷன் பண்ணணும். நல்ல தெளிவான முறையில் உங்களுடைய உடலையும் மனசையும் சுத்தப்படுத்திக்கணும். இதுதான் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்புக்கு பரிகாரம். ரொம்ப சிம்பிளான பரிகாரம் இல்லை. நீங்கள் போயிட்டு எள்ளு வழக்கு போட்டு நீங்கள் சனீஸ்வரனை 9 சுற்று 27 சுற்று 37 சுற்று வேஸ்ட். எதுவுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முறையில் தான் கிரகங்கள் உங்களை ஆட்கொள்ளும். கிரகத்தினுடைய பரிபாலனம் கோயில் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது, அது மறுக்கவும் முடியாது. சில இடங்களில் இருக்குது, பல இடங்களில் இல்லை. நம்ம வேணுன்னே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே உனக்கு 7 நாட்டு சனியப்பா நீ ஓடு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவன் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது அந்த நேரத்தில் அவனுடைய நேர விகுதியை அவன் செலவு பண்ணக்கூடிய காலகட்டத்திலும், அந்த நேரத்தில் எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கால் அடிபட்டுருச்சு, கால் குத்திடுச்சு, காலில் முள்ளு பட்டுருச்சு, காலில் தான் ஒரு பூராமே வரும் 7 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த இதை விட்டுட்டு பிறருக்கு உதவக்கூடியது, தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடியது, உடலும் மனமும் தூய்மையாக இருக்கும் பொழுது ஜென்மச்சனி யாரையும் எதுவும் பண்ணாது. நீங்கள் வேணால் அது இருந்து பாருங்கள், அது நான் எப்படி இருக்குது பலன் அப்படின்றத மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ மீனராசிக்கு வருது இல்லையா, அந்த மீனராசிக்காரங்க உடலும் மனமும் தூய்மையாக இருக்கக்கூடியது, கபடி இருக்கக்கூடாது, கள்ளம் இருக்கக்கூடாது, சூதி இருக்கக்கூடாது. இதுதான் சனிக்கு பிடிக்காது. ஃப்ராங்காக இருந்து பாருங்கள், அழகாக இருக்குது. நீ 7 சனி வா பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேலஞ்சு பண்ணலாம். சனிகிட்ட சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு. யாரையாம் பாரு, ஆஞ்சநேயரை ஏன் கும்பிட சொல்கிறேன், உள்ளமும் உடலும் தூய்மை, எதுவுமே உள்ள அணுக முடியாது. ஐயப்பனை கும்பிட சொல்கிறேன், ஏன் 7 சனி நடக்கக்கூடிய காலத்தில் ஐயப்பனை வணங்கக்கூடியது, உருவம் இல்லாத இறைவர்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே உள்ளத்தில் எந்த ஒரு கபடு சூது எதுவுமே கிடையாது. அப்போ அந்த சூதுவாது கபடுகள் இல்லாத ஒரு இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுள்ள இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை 7 நாட்டு சனி எதுவுமே பண்ணாது. இதை விட்டுட்டு போயிட்டு 7 சனிக்கு போயிட்டு 7 வருஷம் போயிட்டு காலையில் சனிக்கிழமை போயிட்டு தீபம் போட்டுட்டு இருக்கிறத காட்டிலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா இது நல்லது. அதை விட நல்லது உங்களுடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக தியானம், வழிபாடு, இது ரெண்டுமே நீங்கள் விரும்பிய நேரத்தில் எடுக்கலாம். நித்திய கடமையாக இருக்கக்கூடியது தூய்மையான மனசு, அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம், இது 2 இருந்ததுன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி, 12 இருக்கக்கூடிய சனி, 2 இருக்கக்கூடிய சனி எதுவும் செய்யாது. அப்போ ஜென்மத்தில் இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனைகளை பண்ணிச்சு. அதுக்கு அடுத்தது 2ஆம் இடத்துக்கு போகக்கூடியது. பொதுவாக 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பொதுவாக வாயை மூடிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வாயில் வரக்கூடியது மந்திர சொற்களாக வந்தால் நன்மை, இனிமையான சொற்களாக வந்தால் நன்மை, தெளிவான சொற்களாக வந்தால் நன்மை. அடுத்தவங்களை அந்த வியாக்கியானம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது. இந்த குசு கசகசன்லாம் பேசுவாங்க இல்லையா, அடுத்தவங்களை பற்றி புரணி பேச